Hi students, I am Jones. We are going to see 10th standard Maths relation and functions பார்க்க போறோம். அதுல representation of relation. So relation ஓட representation பார்த்தனா a function may be represented by function வந்து எப்படி representation of function ஓட representation. function எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பேர்ல எடுப்பாங்க. ஆர்டர் பேர்ஸ்ல எடுப்பாங்க. அடுத்தது டேபிள் ஃபார்ம்ல வரும். அடுத்தது பார்த்தோன்னா ஆரோ டயக்ராம்ல வரும். அடுத்து ஃபோர்த்து பார்த்தோன்னா கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபிக்கல் ஃபார்ம்ல வரும். சரிங்களா? ஸோ இது பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல யூஸ் பண்றது. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்ன்றது ஒரு கிராஃப் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்றது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்ன்றது அது ஒன் ஃபங்க்ஷனா என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல வரும், ஒன் ஃபங்க்ஷனா என்னன்னு ப்ரூவ் பண்றது. சரிங்களா? ஸோ இப்போ இது கிராஃப் ஃபங்க்ஷனா என்னன்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளா பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இப்படி ஒரு கர்வ் வருது. இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா, இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். இது இந்த கிராஃப்ல எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னா ஒன்லி ஒன் பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன்னா பிகாஸ் வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் எ கர்வ் எக்ஸாக்ட்லி ஒன் பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்கு கர்வ். இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்ல இன்டர்செக்ட் பண்ணும்போது எத்தனை பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது? 2 பாயிண்ட்ஸ்ல வருது. PQ 2 பாயிண்ட்ல வருது. இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஃபங்க்ஷன், மோர் தென் ஒன் பாயிண்ட்னா நாட் ஏ ஃபங்க்ஷன். அதுவே ஹரிசாண்டல் லைன் டெஸ்டா இருந்ததுனால அதே தான். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இங்க பாத்தீங்கன்னா கர்வ் இப்படி இருக்கு. இது ஒன் ஃபங்க்ஷனா இல்லையா? இது ஒன் ஃபங்க்ஷனா இல்லைன்னு பார்த்து ஹரிசாண்டல் லைன். இது வெர்டிக்கல் லைன் எப்படி வரைஞ்சா வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன்ல எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணதான் ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? பட் இது ஃபங்க்ஷன் தான். இது ஒன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்கும்போது இங்க 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. PQ 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ நாட் ஏ 1-to-1. இது நாட் ஏ ஒன் ஃபங்க்ஷன். அதுவே கிராஃப் எப்படி இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இப்படி போச்சுன்னா இங்க வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணோம்னா எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஏ 1-to-1 ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்பதான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பாரோம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்னா ஒன் ஃபங்க்ஷன், another நேம் இன்ஜெக்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், அடுத்தது ஆன் டு ஃபங்க்ஷன், another name surjection, into function, bijection அப்படின்னு இருக்கு. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ஒன் மெனி ஒன், ஆன் டு, இன்டு, சர்ஜெக்ஷன். சரி, ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன அதை பார்த்துரும். ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்ஜெக்ஷன் ஒரு நேம் சொல்லியிருக்கோம். சரி, அது ஒன்றும் இல்லை. ஃபங்க்ஷனை எஃப் A to B is called a one function. Its distinct element of A have distinct image of B. அதாவது AB என்ற 2 செட்ல இருக்கிற வச்சு AB என்ற 2 செட்டை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அது ஒன் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா ஏல இருக்க எலமெண்ட் எல்லாத்துக்கும் Bல தனித்தனி இமேஜ், யூனிக் இமேஜா இருந்ததுன்னா அது ஒன் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏல பார்த்தோன்னா 1 2 3 இருக்கு. செட் பியில் பார்த்தோன்னா ABCDE இருக்கு. இங்க 3 எலிமெண்ட்ஸ், இங்க 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரி,
இது ஒன் ஃபங்க்ஷனாக இருக்கான்னு பார்த்தோன்னா ஏ ஒன்னுக்கு ஏ ரிலேஷனாக இருக்குது, இமேஜாக இருக்குது. 2க்கு பி இமேஜாக இருக்குது. ஓகேவா? 3க்கு சி இமேஜாக இருக்குது. 3க்கு சி இமேஜாக இருக்குது. சரி, இங்கே பார்த்தோன்னா இவங்க டொமைன், இவர் கோடொமைன். ஸோ டொமைனில் இருக்க எல்லாத்துக்குமே கோடொமைனில் தனித்தனியாக ஆன்சர் இருக்கா? எஸ், இருக்குது, தனித்தனியாக இருக்குது. 1க்கு ஏ, 2க்கு பி மட்டும்தான், 3க்கு சி மட்டும்தான். ஸோ இட் இஸ் எ 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா a function f a to b is called a many to one function if two or more elements of a have same image in b. இங்கே பார்த்தோன்னா ஏல இருக்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக இமேஜ் இருந்தது, அதனால ஒன்று சொல்லிட்டோம். இங்கேயும் ஏல இருக்கிறதுக்கெல்லாம் தனித்தனியாக இமேஜ் இருக்கும். பட் இங்கே பார்த்தோன்னா இங்கேருந்து ப்ரீ இமேஜ் பார்த்தோன்னா 2 இல்லைன்னா 2க்கு மேலே ப்ரீ இமேஜஸ் இருந்ததுன்னா அவர் மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இங்கே இங்கே செட் ஏக்கு பார்த்தோன்னா 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பிக்கு பார்த்தோன்னா ABCDன்னு இருக்குது. இங்கே 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. 1க்கு இமேஜ் ஏ, 2க்கு இமேஜ் ஏ. ஸோ இந்த 1 2க்கு 2 பேருமே சேர்த்து ஏ தான் இருக்குல்ல. ஸோ ஏக்கு எத்தனை ப்ரீ இமேஜஸ் இருக்குது? 2. ஏக்கு பார்த்தோன்னா இங்கே ப்ரீ இமேஜஸ் 2. இது இங்கே வர்றது இமேஜ், இது ப்ரீ இமேஜ். ஏக்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்கு. சரி, 3க்கு பார்த்தோன்னா இமேஜ் 1 தான். பட் 4க்கும் சி, 5க்கும் சி. சிக்கு பார்த்தோன்னா 2 ப்ரீ இமேஜஸ் இருக்கு. சிக்கு பார்த்தோன்னா 2 ப்ரீ இமேஜஸ் இருக்கு. பட் டிக்கு அங்கே ப்ரீ இமேஜஸ் இல்லை. இதுக்கு பேர் என்ன? மெனி ஒன் ஃபங்க்ஷன். இதுக்கு பேர் என்ன? மெனி ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா a function f a to b is said to be a onto function if the range of f is equal to the codomain of f. அதாவது இங்கே ரேஞ்ச் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபங்க்ஷனில் இருக்க ரேஞ்ச் வந்து கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ செட் ஏ, செட் பி. செட் ஏ பார்த்தோன்னா 1 2 3 4. இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் பார்த்தோன்னா ஏபிசி மட்டும்தான் இருக்குது. 3 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே டொமைனில் இருக்க எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கா? ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக இமேஜ் இருந்ததுன்னா ஃபங்க்ஷனு. 2 இமேஜ் 2 இது சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது இங்கேருந்து. ஓகேவா? பட் இங்கே எத்தனை வேணாலும் லிங்கில் வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே 1க்கு சிங்கிள் இமேஜ், 2க்கும் 3க்கும் இமேஜ் யார்? பி. 4க்கு சின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தோன்னா இப்போ ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா இங்கே வர ஆன்சர் இல்லை, ஏபிசி தான் ரேஞ்சு. கோடொமைனும் அதே ஏபிசி தான். ஸோ ரேஞ்சும் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன் டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனா a function f a to b is called a into function if there exists at least one element in b which is not the image of any element of a. இப்போ இன்டு ஃபங்க்ஷன் நம்ம செட் ஏ இருக்கு, செட் பி இருக்கு. செட் ஏ பார்த்தோன்னா கஸ்டமர்ஸ், அதாவது C1 3 கஸ்டமர் இருக்காங்க. செட் பி பார்த்தோன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்? டிவி, வாஷிங் மிஷினு, ஏர் கண்டிஷனரு, வாட்டர் ஹீட்டர் இருக்கு. இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் டிவி லைக் பண்றாரு, செகண்ட் பர்சன் வாஷிங் மிஷின் வாங்குறாரு, தேர்ட் பர்சன் வந்து வாட்டர் ஹீட்டர் தான் வாங்குறாரு. அவருக்கு வந்து ஏர் கண்டிஷனர் தேவையில்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்க டொமைனில் எல்லாருக்குமே லிங்க் இருக்கா? கோடொமைனில் ஏர் கண்டிஷனரை தவிர மற்ற எல்லாருக்கும் லிங்க் இருக்கா? ஸோ கோடொமைனில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட், அதாவது செகண்ட் செட்டில் ஒரு எலமெண்ட்டாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்? இன்டு ஃபங்க்ஷன். அதுக்கு பேர் இன்டு ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பைஜெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா consider the circle where each letter of English alphabet is
changed from inner portion to a letter in the portion outer portion. Thus அதாவது இந்த சர்க்கிளில் பார்த்தோன்னா இன்னரில் ஏபிசிடின்ட்டு ஏ டு இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்குது, அவுட்டர் சைட்லேயும் ஏ டு இசட் வரைக்கும் லெட்டர் இருக்குது. இதை பேஸ் பண்ணி இந்த பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு நேராக இன்னரில் இருக்க ஏக்கு நேராக அவுட்டரில் டி இருக்கா, அண்ட் இன்னர் பிக்கு நேராக அவுட்டரில் இ, இன்னர் சிக்கு நேராக அவுட்டரில் எஃப், இன்னரில் இசட்டுக்கு நேராக அவுட்டரில் சி இருக்குது. We call this circle as a cipher circle. In this way, if you try to change the word hello, இப்போ இந்த வேல ஹலோன்ற வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா, ஓகே, ஹெச் இன்னரில் இருக்க ஹெச்சுக்கு பார்த்தோன்னா அவுட்டரில் என்ன வருதுன்னா மேட்ச் ஆகுதுன்னா கே, இன்னரில் இருக்க ஈக்கு அவுட்டரில் ஹெச், இன்னரில் இருக்க எல்லுக்கு அவுட்டரில் ஓ, அகெயின் எல்லுக்கு ஓ, இன்னரில் இருக்க ஓக்கு நேராக ஆர். ஸோ அப்படி வரும்பொழுது KHOORன்னு வருது, KHOOR. Now using the same circle, if you substitute for each outer letter the corresponding inner letter will get back the word. ஸோ இதே மாதிரி இந்த KHOOR அவுட்டரில் வச்சுட்டு இன்னருக்கு நம்ம பார்த்தோன்னா ஹெலோன்னு வரும். திஸ் ப்ராசஸ் ஆஃப் converting from the one form to another form and receiving back to required information is called bijection. அதாவது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் மாற்றிட்டு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, பைஜெக்ஷன் சொல்லுவோம். This process is widely used in the study of secret codes is called cryptography. அதாவது சீக்ரெட் கோட்ஸ் பற்றி படிக்கிற அந்த இதில் பார்த்தோன்னா கிரைப்டோகிராஃபியில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஏ டு பி இஸ் போத் ஒன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் தென் எஃப் இஸ் கால்டு பைஜெக்ஷன். அதாவது ஒன் ஃபங்க்ஷனாகவும் ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பைஜெக்ஷன் சொல்லுவோம்.